அனைவருக்கும் மகிழ்ச்சியும் வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியில் மிக பிரமாண்டமாக நமக்கு கொண்டாடக்கூடிய ஒரே வீரர், கிரிக்கெட் கடவுள் என்று சொல்லப்படும் சச்சின் டெண்டுல்கர். அதிக சதமடித்த அவர் விராட் கோலி, அதிகம் சதமடித்த டெஸ்டில் வெளிநாட்டு பிளேயர் ரிக்கி பாண்டி, சங்ககரா, காலிஸ், இப்படி 5 பிளேயர்கள் வரிசையில் இருந்தாலும் இந்திய சச்சின் டெண்டுல்கர் சாதனைகளை அவ்வளோ சீக்கிரம் எல்லா இளைஞர்களும், கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் அத்தனை இளைஞர்களும் மறந்திருக்கவே முடியாது. இத்தனை வழியில் நம் ஆண்கள் வரிசையில் நம் தல தோனி பல வெற்றிகளை, பல கோப்பைகளை எடுத்த தல தோனியின் வரிசையில் பார்க்கும்போது அவரும் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரராக இன்று வலம் வருகிறார். அவர் இன்னும் நமக்கு டோனியை கொண்டாடி வருகிறோம். டோனியை கொண்டாடி வருவது உண்மைதான். ஆனாலும் பெண்கள் கிரிக்கெட்டில் மிதாலி ராஜ் என்று ஒரு கிரிக்கெட் வீரர் நமக்கு, நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வீரர் இருக்கிறார் என்பதை இந்திய கிரிக்கெட் அணி, இந்திய கிரிக்கெட் வாரியம் அதை மனதில் கொண்டிருக்கிறதா அல்லது இந்தியாக்களில் அவரை பற்றி பேசுகிறார்களா? இல்லை. இங்கு ஆண்களை ஆதிக்கமாக வைத்திருக்கிறார்கள், பெண்களை அடக்கமாக வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர்கள் சாதனைகளை முடக்கப்படுகிறது. மிதாலி ராஜ் இந்திய கிரிக்கெட்டில் அதிக ரன் அடித்த, பெண்கள் கிரிக்கெட்டில் அதிக ரன் அடித்த ஒரு வீரர் என்ற பெருமையும் நம் இந்தியாவுக்கு உண்டு. ஆனால் மிதாலி ராஜை பற்றி அதிகமாக யாரும் புகழ்ந்து பேசுவதில்லை. பெண்கள் கிரிக்கெட்டில் பெண்களை புகழ்ந்து பேசுவது இங்கே குறைவாக இருக்கிறது. அதற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். பெண்கள் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சகமான மதிப்பை கொடுத்து கிரிக்கெட் வாரியம் பேச வேண்டும். கிரிக்கெட் உலகம் ரசிகர்களும் பெண்களுக்கு ஆதரவாக மிதாலி ராஜ் சாதனைகளை நமக்கு அவ்வளோ சீக்கிரம் மறந்திருக்க முடியாது. பெண்கள் கிரிக்கெட்டில் மிதாலி ராஜ் ஒரு ஃபைனல் மேட்சில் விளையாடி கொண்டிருந்த போது ஃபைனலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அப்போது இந்தியா ஃபைனலில் தோல்வியுற்றது. வெஸ்ட் இண்டீஸ் போது மிதாலி ராஜ் இறங்காததனால் அந்த தோல்வியை தழுவியது என்று நமக்கு பேசப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிதாலி ராஜ் பெரிய ஒரு கிரிக்கெட் வீரர். அவர் இன்னைக்கு ஓய்வு பெற்று இருக்கிறார் என்றாலும் அவருடைய சாதனைகளை நமக்கு அவ்வளோ சீக்கிரம் மறந்துவிடக்கூடாது. டோனியை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறோமோ அந்த அளவுக்கு மிதாலி ராஜை நமக்கு கொண்டாட வேண்டும். அவர் நம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் பிறந்து வளர்ந்த ஒரு இந்திய கிரிக்கெட்டின் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரர். அவரை நமக்கு போற்ற வேண்டும். அவருக்கு பின்னாடி வந்த அத்தனை பெண்கள் கிரிக்கெட் பிளேயர்களும் மிதாலி ராஜை மதிக்க வேண்டும். அத்தனைக்கு பெரிய பிளேயர் மிதாலி ராஜ். அவரை இந்த கிரிக்கெட் வாரியம் அத்தனையும், ஐசிசி கிரிக்கெட் எல்லாமே அவரை புகழ வேண்டும். அவருக்கான பாராட்டுகளும் மதிப்பும் விருதுகளையும் இன்னும் இன்று கொடுக்க வேண்டும். அவர்கள் ஐசிசி கிரிக்கெட்டில் பல சாதனைகளை படைத்த மிதாலி ராஜ் இன்று ஓய்வில் இருக்கும்போது அவரை பற்றி வெளியில் அதிகமாக பேசுவது யாரும் இல்லை. தமிழ் பெண்ணாக இருந்து நான் பெருமைப்படுகிறேன் என்ற அந்த வார்த்தை தமிழ் நெஞ்சங்களை தொட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அத்தனைக்கும் தமிழ் உள்ளங்களை தொட்ட ஒரு தமிழ் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. அதனால் நான் மிதாலி ராஜை பற்றி இங்கு கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளில் நல்லதாக பேசுவதை தான் இந்த வீடியோவில் உங்களில் பதிவிடுகிறேன். மிதாலி ராஜ் இன்னும் கிரிக்கெட்டில் கோச்சுகளாக இருந்து நம்ம இந்திய கிரிக்கெட், பெண்கள் கிரிக்கெட்டை அவர் வழிநடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நீண்ட நாளான ஆசை. அது கூடிய சீக்கிரம் நடைபெற வேண்டும். மிதாலி ராஜை அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டுடக்கூடாது. இந்திய கிரிக்கெட், பெண்கள் கிரிக்கெட்டில் சமமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவருக்காக இந்திய கிரிக்கெட் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவரை பெண்கள் கிரிக்கெட்டில் இந்திய கிரிக்கெட் கோச்சாக அவரை எடுத்து இந்திய கிரிக்கெட்டை பலம் வரச் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் கமெண்ட்டும் கொடுங்க. இந்த கேள்வியில் ஏதாவது உங்களை சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அதற்கான பதில் நம்ம சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஆதரவை கொடுங்க. வணக்கம்.